இப்பதான் இந்த கல்யாணத்துல வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு வரேன் ஃபேமிலியோட சேர்த்து வெறும் இந்த 500 ரூபாய் கொடுத்தது. இந்த கல்யாணத்துக்கு ஆனா இவங்க 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பாங்க. பட் வெளியே தான் சொல்றாங்க உண்மையிலேயே 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பாங்க. ஆமாங்க, இன்னைக்கு ப்ரீ அண்ட் போஸ்ட் வெட்டிங் போட்டோ ஷூட் 1 லட்சம், கல்யாணத்துல போட்டோ எடுக்கிறதுக்கு 1 லட்சம், இந்த மேக்கப் பண்றதுக்கு 1 லட்சம், கல்யாணத்துல சாப்பாடு போடுறதுக்கு 2 லட்சம், மண்டபம் புக் பண்றதுக்கு 3 லட்சம், பொண்ணு மாப்பிளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு 1 லட்சம், இதை தவிர இந்த டெக்கரேஷன், இன்விடேஷன், ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கெல்லாம் 1 லட்சம். 10 லட்சத்துக்கு மேல செலவு இருக்கு. ஆனா என்கிட்ட விரல் தான் இல்ல. இவ்வளவு செலவு பண்ற இந்த கல்யாணத்தை இதே கிராண்டா எப்படி கம்மியான காசுல செலவு பண்ணி முடிக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். நான் விக்னேஷ், திஸ் இஸ் மணி இன்வெஸ்ட், வேல்யூ யுவர் டைம். ஸ்டார்டிங்ல நான் 10 லட்சம்னு வெளில சொல்லுவாங்க, ஆனா 25 லட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லல. அது எதை பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா டவுரியை பேஸ் பண்ணி தான். இன்னைக்கு இந்த டவுரிங்கிறது வெறும் பெண்கள் சைட்ல இருந்து மட்டும் கொடுக்கறதா இல்ல, பல இடங்கள்ல ஆண்கள் சைட்லயுமே இன்டைரக்டா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா முன்னாடி எல்லாம் காசா இந்த மாதிரி ஏதாவது கிஃப்டா தான் கொடுத்துருந்தா டவுரின்னு இருந்துச்சு. பட் இப்ப நம்ம அதெல்லாம் பண்றது இல்லை. டைரக்டா எனக்கு எவ்வளவு கோல்டு போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல பெண்கள் பக்கம் மட்டும்தான் டவுரி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் சைட்லயும் இது சில இடங்கள்ல கொடுக்குற மாதிரி இருக்கு. முக்கியமா இந்த ராஜஸ்தான் மாதிரி வட இந்திய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஆண்கள் டவுரி அதிகமா பே பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தப்ப அந்த பொண்ணுக்கு பையன் வீட்டுல இருந்து பல லட்சங்களுக்கு கோல்டு போட்டுட்டு இருந்தாங்க. எதுக்கு இது பண்றீங்க அப்படின்னு நான் கேட்டேன். எங்க ஊர் வழக்கப்படி ஒருவேளை டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணுக்கு சேஃப்டி தரணும் அப்படிங்கிறதுக்காக பையன் வீட்டுல இருந்து தான் பொண்ணுக்கு நகையா போடுவாங்க அப்படிங்கிறாங்க. எப்படி நம்ம பொண்ணுகிட்ட இருந்து இந்த மாதிரி நகை வேணுங்கிறது ஃபோர்ஸ் பண்றது இல்லீகலா டவுரின்னு நம்ம சொல்றோமோ, பசங்க கிட்டே இருந்து கொடுக்கறதும் டவுரி தான். ஆனா அதை இன்னைக்கு ஒரு நார்மல் திங்கா ஆக்கிட்டாங்க. ஸ்டேட்டஸ் காட்டுறதுக்காக, நான் என் பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க வேற ஒருத்தருக்கு போட வேண்டாம், உங்க பையன் உங்க பொண்ணுக்கே நீங்க போடுறது மூலமா அதிகமான செலவு இந்த கோல்டு ஆர் டவுரி நீங்க எப்படினாலும் சொல்லிக்கலாம் இதுல செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் திங், இந்த வீடியோல இப்போ இந்த செக்மெண்ட் கொஞ்சம் ஹார்ஷா இருக்க போகுது. நான் இங்க ஃபினான்ஸா நம்பர்ஸை பத்தி பேசுறேன், எமோஷனை பத்தி இல்ல. நீ எப்படி என் பையனுக்கு போறது டவுரின்னு சொல்லலாம் அதெல்லாம் கேட்டீங்கன்னா இது ஃபினான்ஸ் சேனல். ஸோ இந்த இடத்துல காசு சேமிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ அதை மைண்ட்ல வச்சுட்டு பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா டவுரிங்கிறது ஆக்சுவலா ஒரு ஸ்டேட்டஸ் சார்பா, அதாவது நம்ம ஃபினான்ஷியலா சொல்லணும் அப்படின்னா நெட்வொர்க் சார்பா மாறிடுச்சு. எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கா, ஒய் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல எக்ஸுங்கிற பையனுக்கு 20 கோடி ரூபாய்க்கான சொத்து இருக்கு. ஒய்ங்கிற பொண்ணுக்கு 20,000 ரூபாய் சம்பளத்துக்கான வேலை மட்டும்தான் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸுங்கிறவங்க ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. ஒய்ங்கிறவங்க கல்யாணம் பண்றதுனால மட்டுமே அந்த அளவுக்கு பெரிய பொசிஷனுக்கு வளர்ந்துருக்காங்க. இதுக்கு மேல என்ன அப்படின்னா நாளைக்கு அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபார் எனி ரீசன் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் லா படியே அவங்க எக்ஸ்ல இருக்கிற சொத்துல ஒரு சின்ன பார்ட் ஆஃப் சொத்தையாவது அவங்களுக்கு தராங்க. ஜஸ்ட் 1 கோடி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் 1 out of 20 அப்படின்னாலும் ஸ்டில் 20,000 ரூபாய் சம்பளம் இங்க இருக்கு, 1 கோடி ரூபாய் எடுத்துட்டு போறது எங்க இருக்கு? ஸோ அங்க இருக்கக்கூடிய எக்ஸோட வீட்டுல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நாம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு ஜென்ரேஷன் சேர்த்து வச்ச சொத்தை இவங்க யாருமே இல்லை, புதுசா வந்தவங்க எடுத்துட்டு போறாங்களே அப்படிங்கிற ஒரு தோணல் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னுடைய ஸ்டேட்டஸ், என்னுடைய நெட்வொர்க்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு ஆளை தான் நான் எடுக்கணும். என்கிட்ட 20 crores இருக்கு, அப்ப அவங்க கிட்ட ஒரு 18 crores 22 crores இருந்துச்சு அப்படின்னா அப்ப அது பரவாயில்ல. ஸோ கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். ஸோ நான் என்னுடைய ஸ்டேட்டஸையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன், அதே மாதிரி போனாங்க அப்படின்னாலும் அவங்களும் ஈக்குவலாக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். இதெல்லாம் டேரக்டா ஃபினான்ஷியலா நான் சொல்றேன், பட் இன்டெரக்டா சப்கான்சியஸா தான் மைண்ட் தான் ஓடிட்டு இருக்கும். இன்னைக்கு நான் ஸ்டேட்டஸ் பார்த்து பழகிறேன் அப்படின்னு சொல்றவங்களாம் இதை தான் பேசிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. இது தப்பா மாரலி கரெக்டாங்கிறதுலாம் இங்க கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடையாது. ஸோ ஆக்சுவலா நீங்க கல்யாணம் பண்ண போறவங்க அரேஞ்ச் மேரேஜா இருந்தாங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு நெட்வொர்த்தான பொசிஷன்ல இருக்கீங்க, உங்களுடைய மொத்த ஃபேமிலி அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க கல்யாணம் பண்ண போகக்கூடிய ஆளுமே அதே அளவுக்கு டெசிக்னேஷன்ல இருந்தாங்க அப்படின்னா இந்த டவுரி எதுவுமே நீங்க கொடுக்க தேவைப்படாது. அவங்க கேட்டாலும் முடியாதுன்னு நீங்க டைரக்டா வாய் தந்து சொல்லிட முடியும். ஆனா நிறைய பேர் நினைக்கிறாங்க, நம்ம பையனும் நம்ம பொண்ணும் போய் வாழ போற வீடு ஆர் ரிலேஷன் மூலமா தனியா ஒரு வீட்டுல வாழ போனாலும் நம்ம பையனும் பொண்ணும் இந்த வீட்டு சொந்தக்காரங்களா ஆக போறாங்க. ஸோ அவங்க நல்லா பெரிய பணக்கார இடத்துல தான் சொந்தக்காரங்களாகணும், அவங்க கிட்ட கார் இருக்கணும், பங்களா இருக்கணும் அப்படிலாம் எதிர்பார்த்தாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கு போற அந்த பர்சனும் உங்ககிட்ட கார் இருக்கணும், பங்களா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஸோ அது இல்லை அப்படின்னா முன்னாடியே நம்ம மொத்தமா வாங்கிடுவோம், நாளைக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோல்டா வாங்குறதுக்கு ட்ரை பண்றது தான் நமக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்கு. நீங்க கோல்டை சேர்த்து வைக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை வச்சுதான் போகணும். ஒன்ஸ் அகைன் நான் தெளிவா சொல்லிட்டேன், டவுரி வாங்க நான் சப்போர்ட் பண்ணல. இங்க ஹார்ஸா நான் சொல்றது ஃபினான்ஸை எப்படி மேனேஜ் பண்ணலாம், இந்த இடத்துல எப்படி காசை நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கிறது தானே தவிர அதை விட்டுட்டு உங்களுக்கு இது ரைட்டா இல்லைங்கிற மாரல் விஷயத்தை பத்தி பேசல, ஜஸ்ட் ஃபினான்ஷியல் டாபிக். ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு 25 லட்ச ரூபா, ஒரு 15 லட்ச ரூபா வரைக்கும் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் தங்கம் போடுறதுல நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த செலவெல்லாம் குறைச்சு நீங்க இதை காமிச்சிக்க மட்டும் தான் விரும்புறீங்க அப்படின்னா கவரிங் நிறைய எக்கச்சக்கமா இன்னைக்கு விற்குதுங்க, அதெல்லாம் போட்டு காமிச்சிட்டு அப்புறமா திருப்பி வாடகை திருப்பி கொடுத்து முடிச்சுக்கலாம். அப்படி இல்லை நான் கொடுக்க போறேன் அப்படின்னா நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு இந்த மாதிரி பண்ண போறீங்களோ அதுக்கான கோல்டை சின்ன வயசுல இருந்து நீங்க சேர்க்க ஆரம்பிச்சோம்னா முன்னாடில இருந்து சேர்க்கணும். இதை பத்தின வீடியோஸ் ஆல்ரெடி மேல இருக்கு, வேணும்னா செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ இந்த மெயின் ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு.
பாக்கி இருக்கிற அந்த 10 லட்ச ரூபாயை எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சிம்பிளான சில டெக்னிக்ஸ் பார்க்கலாம். அதுல முதல்ல எது வருது அப்படின்னா, ஒரு பார்ட்டி ஹாலோ ஆர் ஒரு கிளப்போ போனீங்க அப்படின்னா, நீங்க இந்த பப்லலாம் போனீங்கன்னா ட்ரிங்க்ஸ் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கூட நீங்க இதெல்லாம் செய்யலாம், கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்ட்டி ஹால் ஆர் கிளப்ல உங்களுடைய ரிசப்ஷனை நீங்க வச்சீங்க அப்படின்னா ஒரு 3 ல இருந்து 4 லட்சம் ரூபாய்க்குள்ள உங்களால 200 ல இருந்து 500 பேர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஹாலை வாங்க முடியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு, ஸோ கிட்டத்தட்ட மண்டபம் கொடுக்குற அதே காசு தானே கேட்டீங்கன்னா கரெக்ட். ஆனா இந்த 4 லட்சம் ரூபாய்க்கு இவங்க அன்லிமிட்டடா சாப்பாடும் கொடுத்துருவாங்க, இவங்களே போட்டோவும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க, டெக்கரேஷன் வேலையெல்லாம் இவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ 4 லட்சம் ரூபாயில நீங்க 5-6 லட்சம் ரூபாய்க்கு செய்ய வேண்டிய வேலையை ஈஸியா முடிச்சிட்டீங்க. நான் மேக்ஸிமம் 4 சொல்றேன், சில இடங்கள்ல கம்மியா எல்லாமே கூட கிடைக்கும். ஸோ இப்போ இந்த வேலையை முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டே 1க்கான பிளான் ஃபுல்லா முடிஞ்சு போச்சு. ப்ரீ வெட்டிங் அண்ட் போஸ்ட் வெட்டிங் போட்டோ ஷூட், இதுக்கான ஒரு ஈஸியஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லயே நல்ல ஃபோன் வச்சிருக்கவங்க யாராவது இருப்பாங்க, ஐஃபோனோ சாம்சங் S24 வச்சிருக்கவங்க கூட்டிட்டு போயிட்டு ஒரு 4 வீடியோ 4 போட்டோ எடுத்துக்கோங்க. அதை ப்ராப்பரா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து எடிட் பண்ணீங்க அப்படின்னாலே இதே மாதிரி ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் போட்டோ ஷூட் வந்துடும். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நீங்க கல்யாணத்துக்கு நல்ல போட்டோகிராஃபி எடுக்கிறது ஓகே, முன்னாடியே எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் இப்போ நீங்க போன்ல எடுத்தாலே அது எதுல எடுத்தீங்கன்னு தெரியாத அளவுக்கு வளர்ந்துருச்சு டெக்னாலஜி, வெறும் போன்ல எடுக்கிறது. ஸோ நீங்க ப்ராப்பரா போன்லயே எடுத்துட்டு அந்த ஆங்கிள்லாம் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கனாலோ இல்லை கேமரால ஒர்க் பண்ற ஒரே ஒரு பர்சனை மட்டும் தனியாக ஹையர் பண்ணுவாங்க, உங்க கம்பெனிகிட்ட போகாம இருந்தீங்கன்னா 10,000 ரூபாய் முடிச்சிடலாம். இன்னொரு 10,000 ரூபாய்க்கு எடிட்டிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ராப்பரா எடிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது உங்க வெட்டிங்ல நீங்க போட்டோ ஷூட்டா அதே அந்த கிளப்ல போட்டு காமிச்சிடலாம். இன்னும் இந்த கிளப்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கிளப்லயே வந்து கிராஸ் செல் பண்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க எடுக்க சொன்னீங்கன்னா தான் காஸ்ட்லி. இல்ல நீங்க ட்ரிங்க்ஸ் வச்சுக்கோங்க வந்து வாங்குறவங்க வித்துக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒண்ணுமே உங்களுக்கு கம்மியான ரேட்ல கிடைக்கும். ஸோ ரிசப்ஷன்ல இவங்க டிஜேவுமே ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. ஸோ ஆக்சுவலா நீங்க எந்த அளவுக்குமே பெருசா செலவு பண்ண வேண்டியது இருக்காது. எல்லா செலவையுமே ஒரே ஒரு இடத்துல நீங்க மொத்தமா பண்ணிடுவீங்க. பிளஸ் இந்த போஸ்ட் ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டுக்கு ஒரு 20,000 ரூபாய் செலவு பண்றீங்க. இன்னும் இந்த மேக்கப்புக்கு ட்ரெஸ்ஸுக்கு இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நீங்க ரெண்ட்டுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம். மேக்கப் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரு சலூன்ல போயிட்டு நல்லா ப்ராப்பரா மேக்கப் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்க டேரக்டா போய் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் வந்துட்டு நீங்க வீட்டுல காமிச்சிக்காம வெளியில போய் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா பெருசா தெரியாது. ஸோ ஆக்சுவலா இதெல்லாம் நீங்க பண்றது மூலமா உங்களால லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் சேவ் பண்ண முடியும். அந்த காசை வச்சு நீங்க ப்ராப்பரா ஒரு நல்ல ஹனிமூன் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ இனிதே ரிசப்ஷன் முடிஞ்சது. இதுக்கப்புறமா நீங்க கல்யாணத்தை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மினி ஹால்லாம் இருக்கும். இந்த குழந்தைங்களுக்கு காது குத்துறதுக்குலாம் ஹால் வச்சிருப்பாங்கல்ல, இங்கெல்லாம் 50ல இருந்து 100 பேர் தான் மேக்ஸிமமே கூட முடியும். பட் இந்த ஹாலுக்கெல்லாம் 50,000 ரூபாயில இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் மேக்ஸிமம் செலவாகும். உங்களால இன்னும் ஊர்ல போய் கல்யாணம் பண்ண முடியும். நீங்க வேற ஏதாவது ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஊரை பார்க்க கூட்டு போய் கல்யாணத்தை வச்சுக்கோங்க. இப்படி வச்சீங்க அப்படின்னா சிட்டில ஒரு கிரௌட் எல்லாம் கல்யாணத்துக்கு வராது, ரிசப்ஷனுக்கு மட்டும் வந்துட்டு போயிடும். நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா, ஒரு மண்டபத்தை எடுத்தாங்க அப்படின்னா 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய்க்கு பெரிய மண்டபமா எடுக்கிறது. ஆனா அந்த மண்டபத்துல முன்னாடி நாள் ரிசப்ஷன் அன்னைக்கு வர கூட்டம் அடுத்த நாள் கல்யாணம் அன்னைக்கு வராது. பாதிக்கும் குறைவான அமௌண்ட் ஆஃப் பீப்புள் தான் கல்யாணம் அன்னைக்கு இருப்பாங்க, அதுவும் மார்னிங் டைம்ல. ஸோ அப்போ நம்ம ஏன் இந்த இடத்துல இவ்வளோ காசை கொடுத்து வேஸ்ட் பண்ணுறதுக்குங்கிறதுக்காக நம்ம வெறும் கிளப்ல போயிட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த நாள் அன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான சொந்தக்காரங்க மட்டும்தான் நீங்க இருப்பாங்க. நீங்க அவங்க மட்டும் கூப்பிட்டாலே போதும். மெயினா சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த கல்யாணத்துல 100-150 பேருக்குள்ள நீங்க அந்த ஹாலில் வச்சு முடிச்சிடலாம். அந்த இடத்துல உங்களுடைய சாப்பாடுக்கு அதே மாதிரி 100 பேருக்கு மட்டும் தனியாக ஒரு கேட்டரிங் ஆர்டர் பண்ணீங்கன்னா 50,000 1 லட்சம் ரூபாய். ஸோ இங்க மொத்தம் 2 லட்சம் ரூபாய் வந்துச்சு அப்படின்னா 4 + 2 ஒரு 6 லட்சம் ரூபாயில மொத்த செலவுமே முடிஞ்சிடும். நான் மேக்ஸிமம் சொல்றேன், இதெல்லாம் ஒண்ணுமே நீங்க நிறையவே குறைக்கலாம். ஸோ ஒரு 5 லட்சம் ரூபாய்க்குள்ளேயே நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய் தான் ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணீங்க அப்படின்னா ஆகும். ஸோ 2.5 lakhsல நீங்க செலவு முடிச்சிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கான செலவு தான். நீங்க ஸ்டில் அதை லோனாவே வாங்கி பண்ணீங்க 2 சைட்ல இருந்தும் அப்படின்னாலும் 2 பேருமே சேர்ந்து லோனை இஎம்ஐ கட்டி முடிச்சிங்க அப்படின்னா 2-3 வருஷத்துக்குள்ள கட்டி முடிச்சிடலாம். கல்யாண செலவு எதுவும் இல்லாமல் இருக்கும். நீங்க உங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதுல காசு செலவு பண்ணாதீங்க. அதான் கடன் வாங்கிலாம் செலவு பண்ணி உங்க பசங்களுக்கு இந்த பேர்டனை போடாதீங்க. கல்யாணத்தை சீப்பா எப்படி முடிக்கிறதுங்கிறது இந்த வீடியோல பார்த்தோம். இதே மாதிரி உங்களுடைய பசங்களோட எஜுகேஷனுக்கு எப்படி ஈஸியா நம்ம காசு சேர்த்து வச்சு ப்ராப்பரா எஜுகேஷன் கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. விக்னேஷ்.